பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் முறுக்கு போட போகிறோம். இன்றைக்கி என்னால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல இருக்குது. அதனால் இதில் 4 ஸ்பூன் இந்த கரண்டியில் எடுத்துருக்கேன். இதில் வந்து பொரியலை வந்து 1 ஸ்பூன் எடுக்கணும். 1 ஸ்பூனை மிக்சியில் போட்டு நம்ம இவ்வளோ பொரியலை போடணுங்க. போட்டுட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு ஓமம் எல்லாம் போட்டு பவுடராக்கி இதோட போட்டு பிணையணும். பாருங்கள், பொரியலை மாவு அரைச்சாச்சு. இதோட போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி பிணையணும். நம்ம இந்த பவுட்ரு அரைச்சிருக்கோம்ல, பொரியலை பவுட்ரு, அதில் ஊற்றி இதை கலக்கிக்கலாம். நம்ம அடியில் வந்து சோம்பு இது ஓமனாலும் சீரகனாலும் போட்டிருக்கோம். நம்ம கொஞ்சோண்டு உப்பு, பெருங்காயத்தூள், ஓமெல்லாம் போட்டிருக்கோம். போட்டு 2 மாவையும் நல்லா ஒன்று போல் பெசரி விட்டுட்டு அளவை நம்ம முறுக்கு மாவு பிணைஞ்சி வச்சிடணும். ரொம்ப கெட்டியாகவும் பிணையாமல், ரொம்ப தண்ணியாக இருந்தால் முறுக்கில் எண்ணெய் நிறைய இழுக்கும். பரவாயில்லாமல் பிணையணுங்க. பாருங்கள், முறுக்கு மாவில் நம்ம இப்படி புழிஞ்சி வச்சுருக்கோம். இந்த எண்ணெய் காஞ்சிச்சுன்னா லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்து பார்க்கணுங்க. நல்லா காஞ்சது தெரியும். பாருங்கள், லேசாக காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போடலாம்.